ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொரிச்ச கொழுக்கட்டை செய்யலாமாங்க? இதில் புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி 3/4 கிளாஸ் எடுத்துக்கோங்க. 200 துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது கூட கலந்து போட்டுக்கோங்க. சிறிதளவு பைத்தம்பருப்பு, சிறிதளவு கடலப்பருப்பு போட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 3 மணி நேரம் ஓட்டங்க. நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த பொரிச்ச கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, சோம்பு சிறிதளவு போட்டு அரைச்சிக்கோங்க. பிறகு இந்த 3 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை இதில் போட்டு ரன் பண்ணிக்கோங்க. குறப்பாக அரைச்சிக்கோங்க. சிறிதளவு மஞ்சாத்தூள் போட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி அரிஞ்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே அரிஞ்சிக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. சோம்பு, இஞ்சி, பூண்டுலாம் நல்லா வாசனையாக இருக்குங்க. உடம்புக்கும் நல்லதுங்க. இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க. இந்த மாதிரி இட்லி நல்லா வெந்துடணுங்க. நல்லா ஆட்டோன்னா கட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக இந்த கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காயிட்டங்க. எண்ணெய் காய்ஞ்சது இந்த கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. பிறகு இந்த பொடியை கட் பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டை போட்டுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆக்குங்க. பொரிச்ச கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. உடம்புக்கு நல்லதுங்க பருப்புலாம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.